سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அன்பிற்கினிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, கடந்த ஓராண்டுக்கு மேலாக இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது தாக்குதல் தொடுத்து வருவதை, அங்கு நடைபெறுகிற அநியாயங்களை எல்லாம் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், செய்திகளை தெரிந்து கொண்டு வருகிறோம். காசாவிலே ஏறத்தாழ 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அகதிகள் முகாம்கள் கூட தகர்க்கப்படுகின்றன. அல்லாஹை வணங்குகின்ற பள்ளிவாசல்கள் நாசப்படுத்தப்படுகின்றன. உலக சட்டத்திற்கு எதிராக ஐநாவுடைய கண்டனத்தையும் மீறி மருத்துவமனைகளெல்லாம் நொறுக்கப்படுகிற ஒரு நிலை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்திருக்கிற செய்தி. அன்பிற்கினியவர்களே, நாம் தொடர்ந்து கேள்விப்படுகிறோம், இந்த இடிபாடுகளுக்கு இடையே இன்னைக்கு அந்த காசா நகரத்தை பார்த்தோம்னு சொன்னால், மக்கள் ஆங்காங்கே உயிருக்காக போராடி கொண்டு இருக்கிற ஒரு நிலை. ஒட்டுமொத்த பாலஸ்தீனமும், குறிப்பாக அந்த காசா பகுதி இருக்கிறதே, அது ஒரு இடிபாடுகளின் மேடாக காட்சி அளிப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஏறத்தாழ 10 மாதங்களுக்குள்ளாக ஒரு 59,000 பேர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு புள்ளி விவரம். ஆனால் அதைவிட கூடுதலாக இருக்கும் என்பதுதான் எல்லோருடைய கவலையாகவும் இருந்து கொண்டிருக்கிற ஒரு செய்தி. அந்த மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்ணீர் தடுக்கப்படுகிறது, உணவு தடுக்கப்படுகிறது, அடிபட்டவர்கள் நோயாளிகளுக்கு கொடுக்கப்படுகிற மருந்துகள் கூட உள்ளே செல்ல விடாமல் தடுக்கப்படுகிறது என்பது நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிற செய்தி. இவ்வளவு ஒரு மோசகரமான ஒரு நிலையை அந்த இஸ்ரேல் செய்து கொண்டு வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, சமீபத்திலே ஒரு வாரங்களுக்கு முன்னாக உணவு கொடுத்து கொண்டிருக்கிற இடத்திலே, உணவு கொடுக்கின்ற அமைப்புகள் உணவு கொடுக்கின்ற இடத்திலே குண்டுகளை வீசி 78 நபர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி சுமார் ஒரு 4-5 தினங்களுக்கு முன்னால் கூட, இந்த ஈரானிய போர் ஆரம்பிப்பதற்கு முன்னால் நாம் ஊடகங்களின் வாயிலாக அந்த செய்திகளை நாம் பார்த்தோம். இவ்வளவு ஒரு மோசமான ஒரு தாக்குதல். அன்பிற்கினியவர்களே, இது மட்டும் இல்லாது அருகாமையில் இருக்கக்கூடிய லெபனானை தாக்குவதற்கான முயற்சி. அங்கே லெபனானின் மீது குண்டு வீசுகிறது. லெபனானின் மீது இஸ்ரேல் குண்டு வீசி தாக்குதல் நடத்துகிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிரியாவின் மீது குண்டை வீசுகிறது. யமன் நாட்டிலே குண்டை வீசுகிறது. இது போன்று அருகாமையில் இருக்கக்கூடிய பலவீனமான நாடுகள் என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் மீதெல்லாம் இந்த தட்டாம்பிள்ளை வேலை செய்கிற இந்த இஸ்ரேல் குண்டுகளை வீசிக்கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே இப்பொழுது ஏறத்தாழ ஒரு 5-6 தினங்களுக்கு முன்னால் ஈரானின் மீது ஒரு தாக்குதலை தொடுத்து ஏறத்தாழ ஒரு 20 இடங்களிலே குண்டை வீசியது. இப்பொழுது 2 நாடுகளுக்கு மத்தியிலே குண்டு வீச்சு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஒரு கவலையான செய்திதான். யார் தாக்கப்பட்டாலும், அது எந்த நாடு அந்த குண்டு வீச்சில் ஈடுபட்டாலும் பாதிக்கப்படுவது என்னமோ பொதுமக்கள் தான் என்பது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி. அன்பிற்கினியவர்களே, இந்த இஸ்ரேல் இருக்கிறதே 1948 வரை அவர்களுக்கு சொந்த நாடு கிடையாது. இந்த யூதர்களுக்கு சொந்த நாடு என்பதே கிடையாது. அப்படி இருந்த இவர்கள், நாடோடிகளாக இருந்த அந்த யூதர்கள் ஐரோப்பிய நாடுகளோடு இணைந்து
அவங்களுடைய உதவியோடு ஒரு நாட்டை உருவாக்கி கொண்டார்கள். குறிப்பாக பாலஸ்தீனத்தில் ஏறத்தாழ 78% தங்களுக்குரியது என்று சொல்லி அறிவித்துக் கொண்டார்கள். அருகாமையில் இருக்கிற அரபு தேசங்களில் பகுதிகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அபகரித்துக் கொண்டு இஸ்ரேலை உருவாக்கி வைத்தார்கள் என்பது வரலாறாக இருக்கிறது. அநேகமாக நாம் வரலாறை படித்திருந்தால் நமக்கு தெரியும். 1948 வரை நாடே இல்லாத இந்த நாடோடிகள் இன்று அங்கே அமர்ந்து கொண்டு சட்டாம்பிள்ளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ அணுகுண்டை தயாரிக்கிறாய், நீ அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறாய் என்றெல்லாம் ஒவ்வொருவரின் மீதும் ஒவ்வொரு விதமான குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டு அமெரிக்காவினுடைய உதவியோடு தாக்குதல்களை நடத்தி கொண்டு வருவதை பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆனால் இறுதி வெற்றி நிச்சயமாக யூதர்கள் அழிக்கப்படுவார்கள். அன்பிற்கினியவர்களே, முஸ்லிம்கள் வெற்றி கொள்வார்கள் என்பது குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிற செய்திகளாக நாம் பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, இந்த 1948 நாடு அந்த உருவாகிற நேரத்தில் நமது இந்திய தேசத்தினுடைய மகாத்மா காந்தி என்று போற்றப்படுகிற இன்று நமது பாக்கெட்டுகளில் எல்லாம் விழுந்து கொண்டிருக்கிற அந்த நமது ரூபாய் நோட்டுகளில் இருக்கக்கூடிய காந்தி அவர்கள் கண்டன விஷயத்தை சொல்லுகிறார்கள். நாடு உருவாக்கப்படுகிற பொழுது, இஸ்ரேல் உருவாக்கப்படுகிற பொழுது மகாத்மா காந்தி அவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறார்கள். நீங்கள் செய்வது சரியல்ல. ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்தியாவினுடைய ஒரு மகத்தான ஒரு தலைவராக இருந்த அன்றைய தினத்திலே மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு கண்டனத்தை தெரிவித்தார்கள் என்று கூட இன்று குறிப்புகளிலே காணப்படுகிற அளவிற்கான ஒரு செய்தி இஸ்ரேல் உருவான வரலாறு. அன்பிற்கினியவர்களை, அப்படிப்பட்ட அந்த இஸ்ரேல் இன்னைக்கு மிகப்பெரிய அநியாயங்களையும் அழிச்சாட்டியங்களையும் செய்து கொண்டே வருகிறது என்பதை நாம் பார்த்தோம். அன்பிற்கினியவர்களே, அந்த யூதர்களை பற்றி நாம் சில செய்திகளை தெரிந்து கொள்வோம். அப்படிப்பட்ட அந்த யூதர்களை பற்றி சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்வோம். நம்மெல்லாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம் பார்த்தீங்களா? சூரத்துல் ஃபாத்திஹாவில் கடைசியா நாம் எப்படி முடிக்கிறோம்? கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் அப்படின்னு முடிப்போம். நம்ம அந்த கைரில் மக்தூபி அலைஹிம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க. குர்ஆனுக்கு முதல்ல விளக்கம் சொல்றது யாருங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க தான். அவங்க ஒரு விளக்கத்தை சொன்னாங்க. இன்னல் மக்தூபி அலைஹிம், மக்தூபி அலைஹிம் என்று சொல்லப்படக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய அதில் சொல்லப்படுபவர் யார் என்று சொன்னால் கோபத்திற்கு உள்ளானவர்கள். அதான் அல்லாஹ் சொல்றான், அதாவது எந்த கூட்டத்தார் கோபத்திற்கு உள்ளானார்களோ அப்படிப்பட்ட வழியை எங்களுக்கு காட்டிவிடாதே என்ற ஒரு பிரார்த்தனையின் அடிப்படையிலே அந்த வசனம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. யார் அந்த கைரில் மக்தூபி அலைஹிம் என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல் மக்தூபி அலைஹிம், மக்தூபி அலைஹிம் என்று அல்லாஹ் வசனத்திலே சொல்லி இருப்பது யாரை என்று சொன்னால் அல் யஹூத, யஹூதிகளைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்க. முஸ்னத் அஹ்மதுல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அன்பிற்கினியவர்களே, அப்படின்னா என்ன அர்த்தங்க? ரசூலுல்லாஹ் ஏன் அந்த செய்தியை சொன்னாங்க? கைரில் மக்தூபினா சபிக்கப்பட்டவர்கள்னு அர்த்தம். கைரில் மக்தூபி அலைஹிம் கோபத்திற்கு உள்ளானவர்கள் அப்படின்னா அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவர்கள், மக்களால் சபிக்கப்பட்டவர்கள் என்று பொருள். அன்பிற்கினியவர்களே, அப்படி யூதர்கள் சபிக்கப்பட்ட சமுதாயம், அதை சார்ந்த அந்த இஸ்ரவேலர்கள் தான் இன்று என்ன சொன்னால் மிகப்பெரிய அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று அல்லாஹ் குர்ஆன்ல பாருங்க, அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்கிற ஒரு வார்த்தையை நிறைய இடங்கள்ல சொல்றான். நான் ஒரு ஆயத்தை சொல்றேன். இரண்டாவது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய 90வது வசனத்திலே அல்லாஹ் இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றான். எனவே நமது கோபத்திற்கு மேலே கோபத்திற்கு ஆளானவர்கள் யஹூதிகள். நம்முடைய கோபத்திற்கு மேலே கோபம் அப்படின்னா கடுமையான கோபம். இவர்கள் மீது கோபப்பட்ட மாதிரி வேற எந்த சமுதாயத்தின் மீதும் அல்லாஹ் கோபப்படல.
நிறைய கூட்டங்களை அல்லாஹ் அழிச்சிருக்கான். ஆது கூட்டத்தை அழிச்சிருக்கான், சமூக கூட்டத்தை அழிச்சிருக்கான், ஃபிரௌனை அழிச்சிருக்கான், நம்ரூதை அழிச்சிருக்கான். நிறைய நம்ம வரலாறுகளை பார்க்கிறோம். ஆனா யகூதிகளை பற்றி சொல்லுகிற பொழுது ஃபஜாஊ பிகதபின் அலா கதபின், என்ன அல்லாஹ் சொல்றான், கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு உள்ளானவர்கள், சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி யூதர்களை பற்றி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்லித் தருவதை பார்க்கிறோம். விரிவுரையாளர்கள் குறிப்பா இப்னு கஸீர்ல இந்த வசனத்திற்கு விளக்க உரை சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், ஏன் அல்லாஹ் இந்த இப்படி ஒரு கலபின் அலா கலபின், கோபத்திற்கு மேல் கோபம் என்று அல்லாஹ் ஏன் சொல்றான் அப்படின்னு சொன்னா, இவர்கள் நபிமார்களை கொன்றவர்கள், இவர்கள் நூற்றுக்கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான நபிமார்களை கொன்றவர்கள், அதனால் அல்லாஹுடைய சாபம் இவர்களுக்கு என்று விரிவுரையிலே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஏன் இறுதியாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு முன்னால் வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொல்லுவதற்கான முயற்சியை செய்தவர்களும் அன்பிற்கினியவர்கள் அல்லாஹ் உயர்த்திக்கிட்டான் மேல. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவதை நாம் பார்க்க முடியும். அதே போன்று ஒரு உருவகத்தை அமைத்து கொடுத்த ஒரு மனிதரை ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று நினைத்துக் கொண்டு யூதர்கள் சிலுவையிலே ஏற்றியதும் அவர்களை கொன்றதும், அந்த நபரை கொன்றதும் இந்த யூதர்கள் தான். எனவே கோபத்திற்கு மேல் அல்லாஹ் இவர்கள் மீது கோபம் கொள்ளுகின்றான், சபிக்கின்றான் என்று சொல்லி இப்னு கஸீரிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்திகளாக பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க வந்துட்டாங்க, நபியாக அனுப்பப்பட்டு விட்டாங்க. அல்லாஹ்வுடைய அருள்மறை திருக்குர்ஆன் இறங்கி கொண்டு இருக்கிறது. எடுத்தோதுகிற பொழுது யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, எதிர்த்தார்கள் என்பதை தான் பார்க்கிறோம், மறுத்தார்கள் என்பதை தான் பார்க்கிறோம். இறுதி நபியை எதிர்த்தது மட்டுமல்ல, இன்னும் பல காரியங்களை இவர்கள் செய்ததினால் இவர்கள் அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் என்று சொல்லி அன்பிற்குரியவர்களே, அந்த கைரில் மக்தூபி அலைஹிம் என்ற அந்த வாசகத்தோடு ஃபஜாஊ பிகதபின் அலா கலபின் என்ற அந்த வசனத்திற்கும் விரிவுரையாளர்கள் விளக்கம் சொல்லித் தருகிற செய்திகளாக நாம் பார்ப்போம். ஏன் அல்லாஹ் அவர்கள் மீது அவ்வளவு கோபத்தை காட்டுறான் அப்படின்னு சொன்னா, இன்னும் சில செய்திகளை நாம் பார்க்கிறோம். இரக்கமற்றவர்கள் யூதர்கள் இருக்காங்களே, அவர்கள் இரக்கமற்றவர்கள். பொதுவா மனிதன் சொன்னாலே அவனுக்கு உள்ளத்துல இரக்கம் இருக்கும். பொதுவா மனிதர்களுக்கு உள்ளத்திலே இரக்கம் என்பது இயல்பாக இருக்கிற ஒரு செய்தி. அந்த இயல்பாக இருக்கிற அந்த ஒன்றை கூட அவர்கள் இழந்து போனவர்கள், இல்லாமல் ஆக்கிக் கொண்டவர்கள், இரக்கமற்றவர்கள். எனவே அவர்கள் மீது அல்லாஹுடைய கோபத்திற்கு மேல் கோபம் இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது அப்படிங்கிறது வரலாறு. சூனியம் செய்யப்பட்டது அப்படிங்கிறது நாம சூரத்துல் நாஸ், சூரத்துல் ஃபலக் இந்த 2 அத்தியாயத்தை எடுத்து நீங்க விரிவுரையை படிச்சீங்கன்னு சொன்னா அந்த வரலாறு புறம் அந்த விரிவுரையில கொண்டு வந்து கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு பெரிய செய்தி அந்த செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு சூனியம் செய்தவர்கள் யாருன்னு பார்த்தா இந்த யூதர்கள். இந்த யூதர்கள் தான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, பனு சுரைக் என்ற குலத்தை சேர்ந்த, பனு சுரைக் என்ற யூத குலத்தை சேர்ந்த லபீத் இப்னு அஸம் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் தான் என்ன பண்ணார் சொன்னா, சூனியத்தை வைத்தார். அது பிறகு அல்லாஹ்வால் வஹி அனுப்பப்பட்டு அவர் கனவுல 2 மலக்குமார்கள் வந்து ஒரு செய்தியை சொல்லி அந்த சூனியம் எடுக்கப்பட்டது என்பது ஒரு பெரிய வரலாறு. அவங்க சொல்ல வர செய்தி என்னன்னு சொன்னா, இப்படி இரக்கமற்றவர்கள் இரக்கமற்ற காரியத்தை செய்வார்கள். குறிப்பாக நபிமார்களின் மீது இரக்கமற்ற முறையிலே இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்வார்கள். நான் சொன்ன இந்த செய்தி புகாரியில 5763 எண்ணிலே 63 என்ற எண்ணிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் இந்த இடத்திலே நினைவு கூறுகிறோம். ஆக அன்பிற்குரியவர்களே, நபிமார்களுக்கு கொன்றவர்கள், சூனியம் செய்தவர்கள், இறுதி நபியான நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு சூனியம் செய்தவர்களும் இந்த யூதர்கள் தான் என்பதை நாம் பார்த்தோம். அதே போன்று பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு ஹைபர் யுத்தம் வெற்றி கொள்ளப்பட்டது. அந்த வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்திலே ஒரு பெண் ஆட்டிறைச்சியை விருந்தாக கொடுத்தால், விருந்துக்கு அழைத்து விருந்து கொடுத்தால் என்பதும், அதிலே விஷம் தோய்க்கப்பட்டிருந்தது, கலக்கப்பட்டிருந்தது என்பதும் அல்லாஹ் வஹி அறிவித்து வாயில் வைத்த உணவை
தொண்டையிலே இறங்க விடாமல் தடுத்தான், கொஞ்சம் உள்ள வெடிச்சு தடுத்துட்டான் அல்லாஹ் அப்படிங்கிறது நாம வரலாறுகள்ல பார்க்கிற செய்தி. புகாரில, தாரகுத்னி போன்ற ஹதீஸுடைய கிரந்தங்கள்ல பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தி. இதை செய்தவரும் யார் என்று சொன்னால் ஒரு யூத பெண். யூதர்களினுடைய சூழ்ச்சி, ஒரு யூத பெண் தான் அந்த காரியத்தை செய்தார். நபிமார்கள் மீது இரக்கமற்றவர்கள் இவர்கள், மனிதர்கள் மீது இரக்கமற்றவர்கள் இவர்கள். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று கொலை செய்வதற்கான முயற்சிகளை செய்தார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகௌலிஹிம் இன்னா கதல்னல் மஸீஹ ஈசா இப்னு மரியம ரசூலுல்லாஹி, அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகனான அல் மஸீஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபியை, அந்த ரசூலை நாங்கள் கொன்று விட்டோம் என்று அவர்களின் சொல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படி அல்ல. ஈசாவோ உயர்த்தப்பட்டு விட்டார் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான், அவர்கள் உருவம் வேறொரு நபருக்கு உருவம் காட்டப்பட்டு சலபூஹு, அவர்கள் எந்த நபரை கொலை செய்தார்களோ அந்த நபர் அதே உருவத்தில், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உருவத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு வாலிபரே தவிர அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷுப்பிஹ லஹும், அவர்களுக்கு அது மாதிரி காட்சி அளிக்கப்பட்டது என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னங்களும் அதே போன்ற ஒரு செய்தியை சொல்றாங்க. அந்த வரலாறை சொல்லி காட்டுறாங்க. வருஃபிஅ ஈசா மின் ரௌஸனத்தின், ஒரு அறைக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறார். அங்கு இருந்து ஃபில் பைத்தி இல ஸமாஇ, அந்த ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த அறையில் இருந்து வானத்தின் பக்கம் உயர்த்தி விட்டார்கள். ஆனால் தேடக்கூடியவர்களோ கால ஜாஅத் தலபுல் யஹூது, யஹூதிகளிலே தேடிக்கொண்டு வந்த அந்த யஹூதிகள் உருவமைக்கப்பட்ட அந்த வாலிபரை பிடித்து கொண்டு போனார்கள். அந்த நபரை அவர்கள் சிலுவையிலே ஏற்றி சிலுவையிலே ஏற்றி கொன்றார்கள் என்று சொல்லி யூதர்களை பற்றி சொல்லுகிற செய்தியாக பார்த்தோம். இவ்வளவு கொடுமையானவர்கள், இரக்கமற்றவர்கள் என்பதுதான் நாம் இந்த ஆயத்துகளில் இருந்தும் ஹதீசுகளில் இருந்தும் பார்க்கிறோம். அந்த அநியாயக்காரர்கள் தான் இன்று அநியாயமாக குண்டுகளை வீசிக்கொண்டிருக்கிறார்கள், மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அமெரிக்காவும் இன்னும் ஐரோப்பிய நாடுகளில் சிலதும் துணை போய் கொண்டிருக்கிறது என்பதும் அன்பிற்கினியவர்களே நாம் செய்திகளின் மூலமாக, இந்த ஊடகங்களின் மூலமாக நாம் பார்க்கிற செய்தி. ஊடகங்களும் ஒன்றும் உண்மையை சொல்ற ஊடகங்கள் அல்ல அன்பிற்கினியவர்களே. அதுவும் குறிப்பாக நம்ம தேசத்திலே இருக்கக்கூடிய ஊடகங்கள் இருக்கிறதே முழுக்க 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 விலை போன ஊடகங்களாக இருக்கிறது என்பதும் ஒன்று இரண்டை தவிர முழுக்க முழுக்க எல்லாம் விலை போன விபச்சார ஊடகங்களாக இருக்கிறது என்பதும் அன்பிற்கினியவர்களே நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டிய செய்தியாக இருக்கு. ஏன்னு சொன்னா நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில நடந்த பஹல்காம் தாக்குதல்ல நடக்கிற பொழுது இல்லாதது பொல்லாததெல்லாம் அவிழ்த்து விட்டான். அப்படி இந்த ஊடகங்கள் நடக்காத ஒன்றை எல்லாம் அவிழ்த்து விட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைச்சா அந்த செய்திகளை எல்லாம் நாம் தொகுத்து வழங்கலாம் என்று இருக்கிறோம். அல்லாஹ் கிருபை செய்யட்டும். அன்பிற்கினியவர்களே, நபிமார்களை கொலை செய்தவர்கள் என்று நாம் சொன்னோம். அந்த நபிமார்களை கொலை செஞ்சுட்டு ஒரு ஹதீஸ்ல சொல்லப்படுது, நபிமார்களை கொலை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வே இல்லாமல் இருப்பவர்கள். ஒரு மனுஷன் ஒரு தப்பு செஞ்சுட்டான்னு சொன்னா உள்ளுக்குள்ள அவனுக்கு குற்ற உணர்வு ஏற்படும். ஆஹா, இந்த தவறை செஞ்சிட்டோமே, இந்த தவறை செய்யாமல் இருந்திருக்கலாமே, ஏன் இப்படி நடந்தது, எனக்கு ஏன் கோபம் வந்தது, நான் ஏன் இப்படி நடந்து கொண்டேன், ஒரு குற்ற உணர்வு அவனுக்கு இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கானத்து பனு இஸ்ராயில் தக்துலு ஃபில் யௌமி ஸலாஸ மிஅத்தி நபியின், ஒரே நேரத்திலே ஒரு 300 நபிமார்களை கொன்றவர்கள், ஒரு ஏக காலத்திலே 300 நபிமார்களை கொன்றவர்கள் தான் இந்த பனு இஸ்ரவேலர்கள். சும்ம யகூலு சூக்கு பக்லிஹிம் மின் ஆஹிரின் நஹாரி
பகலினுடைய இறுதி நேரத்திலே தங்களது சந்தைகளுக்கு போவார்கள், வியாபார ஸ்தலங்களுக்கு அங்கே போவார்கள். எதுவுமே நடக்காதது போல அங்கே வியாபாரத்திலே கடை தெருவிலே அவர்கள் இருப்பார்கள். ஆனால் முன்னர் அவர்கள் பகல் நேரத்திலே இரவு நேரத்திலே செய்த காரியம் எல்லாம் நபிமார்களை கொன்று குவிப்பது, மனிதர்களை கொன்று குவிப்பது. இந்த காரியத்தை செஞ்சுட்டு வந்து எதுவுமே நடக்காதது போல கடையில உட்கார்ந்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. மற்றவர்களோடு சகஜமாக எதுவுமே நடக்காதது போல பழகி கொண்டிருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிற செய்தியை பார்த்தோம். இவ்வளவு மோசமானவர்கள் இந்த யூதர்கள், அவர்கள் தான் இந்த இஸ்ரவேலர்கள். அன்பிற்கினியவர்களே, இது போன்று இன்னும் நிறைய அவர்களை பற்றி குர்ஆன்ல நம்ம சூரத்துல் பக்ராவுக்கு ஒரு ஏறத்தாழ ஒரு 71 பாகம் நம்ம தஃசீர் கொடுத்திருக்கோம். நம்ம பள்ளியில 71 பாகம் 86 வசனத்துக்கு நம்ம சூரத்துல் பக்ராவுடைய இதுக்கு நம்ம கொடுத்திருக்கிறோம். பூரா யாரை பற்றி அல்லாஹ் பேசுறான்னு சொன்னா ஏறத்தாழ ஒரு 70 வசனங்கள், ஒரு 65 வசனங்களுக்கு மேலாக இந்த 86 வரைக்குமே அல்லாஹ் யூதர்களை பற்றியே பேசுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமாக வந்த அந்த யூதர்களையும் பனி இஸ்ரவேலர்களையும் அவர்களுக்கு வழங்கிய நிஅமத்துகளை பற்றியுமே அல்லாஹ் பேசுகிறான். அவர்கள் நடந்து கொண்ட அந்த விதங்களை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான் என்பது நாம் எல்லாம் அநேகமாக தொடர்ந்து கேட்டு வரக்கூடிய நமக்கு அது தெரியும். அன்றைக்கியவர்களே, யூதர்களுடைய கேவலமான செயல்பாடுகள், ரொம்ப கேவலமா நடந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வரலாறுகள்ல பார்த்தோம். என்ன பாருங்க, மதீனாவில யூதர்கள் வட்டிக்கு விடுவாங்க. வட்டிக்கு விடுறவன் எப்பயுமே கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கும். வட்டிக்கு விடுறவன் கொஞ்சம் என்ன சொன்னா தன்னுடைய காசை கொடுத்துட்டு வாங்கணும்னு சொன்னா கொஞ்சம் கடுமையா நடந்துக்குவான். ஆனா இந்த யூதர்கள் எப்படி நடந்துகிட்டாங்க பாருங்க. வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க. வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பணம் திரும்பி வர லேட் ஆகுது, வரல அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல திருமணம் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அந்த வீட்டுல ஒரு திருமணம் நடக்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் தாமதித்திருந்து திருமணம் நடக்கிற அந்த நாள் அந்த வீட்டுக்கு போவான். திருமணம் நடந்து முடிஞ்ச உடனே எங்க கல்யாணம் நடந்துருச்சா? நடந்துடுச்சு. இன்னைக்கு இந்த மணப்பெண் என்னோடு முதலிரவிலே இருக்க வேண்டும், என்னோடு முதலிரவிலே இருக்க வேண்டும். கதையெல்லாம் சொல்லலைங்க, ஹதீஸ்ல வந்திருக்கிற செய்தியை நான் சொல்லுகிறேன். இந்த பெண் முதலிலே என்னோடு முதலிரவை கழிக்க வேண்டும். யாருங்க? வட்டிக்கு கொடுத்த அந்த யூதன். அவன் சொல்லுகின்ற அந்த கட்டாய செய்தி, அதை ஏற்க மறுத்தால் அங்கே கலவரம் நடக்கும், வெட்டி கொலை செய்யப்படும், எல்லாமே நடக்கும். அப்படிங்கிறதுனால அந்த பெண்ணை அந்த யூதர்களிடத்திலே முதலிரவுக்கு அனுப்புவார்கள், கடன் வாங்கியவர்கள் என்று சொல்லி மதீனாவில் நடந்த நிகழ்வை ஹதீதுகளிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்ப்போம். இதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த மதீனாவுக்கு வருகை தந்த உடனேயே, நம்ம சமீபத்தில் லாஸ்டா தஃப்சீர் பண்ணும்போது ஒரு 3 குலத்தார் என்று சொன்னோம். பனு கைனுகா என்று ஒரு யூத குலத்தார், பனு தலீர் என்று ஒரு யூத குலத்தார், அதே போன்று பனு குறைலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூத குலத்தார். இந்த 3 குலத்தாரோடும் சில ஒப்பந்தங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க போட்டார்கள் என்பதும், இந்த 3 கூட்டத்தாரோடு தங்களை வழி இல்லாம இணைச்சு வச்சிருந்த ஹஸ்ரத் அவுஸ் ஹஸ்ரத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கூட்டத்தார்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவுஸ் ஹஸ்ரத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கூட்டத்தார்கள் தான் ஒரு கட்டத்திலே அன்சாரிகளாக மாறினார்கள் என்பது நாம் வரலாறுகளை பார்க்கிற செய்தி. அப்படிப்பட்ட அவர்களையும் பாதுகாத்தார்கள் என்பது நாம் பார்த்தோம். அன்பிற்கினியவர்களே, யூதர்களோடு என்ன ஒப்பந்தம் போட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 ஒப்பந்தத்தை நம்ம பார்க்க முடியும். அந்த யூதர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு 6 ஒப்பந்தத்தை நம்ம குறிப்பா பார்க்கிறோம். உன்னுடைய கொள்கை உனக்கு, என்னுடைய கொள்கை எனக்கு, அப்படி இருந்துக்குவோம். நான் யூத கொள்கை அதுல இருந்துக்க, நான் ஏன் கொள்கையில நான் இருந்துக்குவேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, குல் யா அய்யுஹல் காஃபிரூன், அந்த அத்தியாயத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். நீ எதை வணங்குறியோ நீ அதை வணங்கிக்க, நான் எதை வணங்குறேனோ அதை நான் வணங்கிக்கிறேன். நீ வணங்குறத நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குறத நீ வணங்க மாட்டேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல. அதே போல முதல் ஒப்பந்தம் போடுறாங்க, நீ வணங்குறத வணங்கிக்க, நான் வணங்குறத வணங்கிக்கிறேன், யாரும் யாரையும் நிர்பந்தம் செய்ய வேண்டாம். முதல் ஒப்பந்தத்தை போடுறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்கினியவர்களே, 2வது மதீனாவை பாதுகாப்பது. மதீனாவுக்குள்ள முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, இப்போ யூதர்களும் இருக்கிறாங்க. மதீனாவை நாம் அண்டை நாடுகளில் இருந்து பாதுகாக்கணும். 2 பேரும் ஒன்னா சேருவோம், பாதுகாத்துக் கொள்வோம். 2வது ஒப்பந்தத்தை போடுறாங்க. அடுத்து 3வதாக
அவர்களுடைய பொருளாதாரத்தை தேவைக்கு ஏற்ப அவரவர்கள் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். யாரும் யார்கிட்ட போயும் நிக்க கூடாது. நீ உன் பொருளாதாரத்தை நீ பார்த்துக்க, நான் என் பொருளாதாரத்தை நான் பார்த்துக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க மூன்றாவதாக ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. நான்காவதாக இரண்டு தரப்பும் நீதியை பராமரிக்க வேண்டும், நீதியோடு நடந்து கொள்ள வேண்டும், அநியாயங்களில் இறங்கிவிடக் கூடாது என்று ஒரு ஒப்பந்தத்தை நாலாவதாக போட்டாங்க. அஞ்சாவது, சண்டை சச்சரவு என்று வந்துவிட்டால், மதீனாவுக்குள்ள சண்டை சச்சரவு வரும் என்று சொன்னால் அந்த சண்டை சச்சரவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் நபியாக இருக்கிற காரணத்தினால் அவர்கள்தான் இருந்து தீர்த்து வைப்பார்கள். அங்குதான் நீங்கள் அந்த வாத பிரதிவாதங்களை எடுத்து வைக்க வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க போட்டாங்க. அன்பிற்கினியவர்களே, அதே போன்று ஒருவர் மற்றொருவருடைய உரிமைகளிலே எப்பொழுதுமே தலையிடக்கூடாது, அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இது போன்ற சில நிபந்தனைகளை, ஒப்பந்தங்களை, பெரும் உடன்படிக்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த யூதர்கள்ட்ட போட்டாங்க. ஏன்னு சொன்னா அவர்களுடைய இழி செயல், எப்படி அந்த வட்டிக்கு கொடுத்துட்டு அன்றைய அந்த திருமணம் நடக்கிற அந்த பெண்களை தன்னுடைய இல்லத்திற்கு முதலிரவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற கேவலமான ஒரு காரியத்திலே ஈடுபட்டிருந்தார்களோ அதுபோன்ற அந்த கேவலமான செய்திகளை தடுப்பதற்காக வேண்டி இன்னும் பல காரணங்களுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒப்பந்தங்களை போட்டார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அன்பிற்கினியவர்களே, யூதர்களுடைய இழிவான செயல்கள் இன்னும் நிறைய வரலாறுகளிலே இருக்கிறது. யூதர்களுடைய இழிவான செயல்கள் வரலாறுகளிலே நிறைய பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மதீனத்து முஸ்லிம் பெண், கொஞ்சம் நல்லா கவனிங்க, ஒரு மதீனத்து முஸ்லிம் பெண் ஒட்டகத்தின் மேலே விரிக்கின்ற ஒரு விரிப்பை விற்பனை செய்வதற்காக வேண்டி கடை தெருவுக்கு செல்லுகின்றார். பனு கைனுகா என்று சொல்லப்படக்கூடிய அந்த யூத குலத்தின் 3 குலங்களிலே ஒரு குலமாக இருக்கக்கூடிய அவர்களின் சந்தைக்கு செல்லுகிறார் ஒரு இஸ்லாமிய பெண், ஒரு முஸ்லிம் பெண். அப்ப போன நேரத்தில் அந்த வியாபாரி யூதன், அந்த வியாபாரியோ யூதன், அந்த யூதன் சொல்றாப்ல, உன் முகத்தை காட்டு, உன்னுடைய முகத்தை திறந்து காட்டு, அப்பதான் இங்க வியாபாரம் நடக்கும், இல்லைன்னா வியாபாரம் நடக்காது. முகத்தை திறந்து காட்ட முடியாது. அந்த இஸ்லாமிய பெண் சொல்லுகிறார், சஹாபிய பெண்மணி சொல்லுகிறார், எப்பா முகத்தெல்லாம் திறந்து காட்ட உனக்கு அவசியம் இல்லை, இதோ பாரு இந்த பொருள், இதுக்கு என்ன விலை, என்ன கொடுக்கிற, என்ன வாங்குற, இதைத்தான் நாம இங்க பேசணுமே தவிர முகத்தை நீ பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, முகத்தை காட்ட முடியாது என்று சொல்லுகிற பொழுது திடீரென எழுந்த அந்த பைனுகா சந்தையிலே, பனு கைனுகா என்ற அந்த யூதர்களுடைய அந்த சந்தையில இருந்த அந்த யூதன் எழுந்தான். அந்த இஸ்லாமிய பெண்மணியினுடைய அந்த கீழாடையை அப்படியே மேலே உயர்த்தி இப்படி கட்டிவிட்டு அந்த பெண் அமர்ந்து கொண்டார். எழ பார்க்கிறார், எழுந்தால் பின்பகுதி எல்லாம் தெரிகிறது, கீழே இடுப்பு கீழே இருக்கிற பகுதிகள் எல்லாம் தெரிகிறது. இப்படி ஒரு அநியாயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கிற நேரத்திலும் கூட இது போன்ற ஒரு காரியத்தை, இந்த இழி செயலை அந்த யூதர்கள் செய்தார்கள் என்று வரலாற்றிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சஹாபியவர்கள் இதை பார்த்துவிட்டு அந்த யூதனை கொலை செய்தார்கள். சுத்தி இருக்கிறவெல்லாம் பார்த்து கை தட்டி சிரிக்கிறான். இஸ்லாமிய பெண்ணை, சஹாபிய பெண்ணை பார்த்துவிட்டு கை தட்டி கும்மாளமிட்டு சிரித்து மகிழ்கிறார்கள். பொறுக்க முடியவில்லை இந்த சஹாபிக்கு. போனார், அந்த யூதனை வெட்டு வீழ்த்தினார். அந்த இடத்திலே இருக்கிற மற்றவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த சஹாபியை அந்த சந்தை களத்திலேயே வெட்டி வீழ்த்தினார்கள் என்பது அன்பிற்கினியவர்களே வரலாறிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தி. இவ்வளவு கேவலமானவர்கள் இந்த யூதர்கள், இந்த இஸ்ரவேலர்கள். அன்பிற்கினியவர்களே, இவ்வளவு இழி செயல்களை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த இஸ்ரவேலர்கள். இன்று அண்டை நாடுகளுக்கெல்லாம் அச்சுறுத்தலாக இருந்து கொண்டு அமெரிக்காவினுடைய துணையோடு அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, பனு நதீர் கூட்டத்தார், அந்த 3 கூட்டத்தார் சொல்லவும் இல்லை, அதுல பனு நதீர் கூட்டத்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை வீட்டுக்கு வர சொல்லி, வாங்க உங்களுக்கு விருந்து கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வர சொல்லி சுவற்றின் அருகாமையிலே அமர்த்தி சுவற்றுக்கு மேலே ஒரு பாறாங்கல்லை மேலே வைத்து தள்ளி விட்டு கொலை செய்வதற்கான முயற்சிகளை செய்தார்கள் என்பது வரலாற்றிலே நாம் பார்க்கிற செய்திகளாக இருக்கிறது. இது போன்ற இழிவான காரியங்களை நிகழ்த்தியவர்கள் அன்று மட்டுமல்ல
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த காலம் தொட்டு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த காலம் தொட்டு இன்று வரை இவர்கள் இது போன்ற இழிவான காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அதனால்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஃபகுல்லமா ஜாஅகும் ரசூலும் பிமா லா தஹ்வா அன்ஃபுசுகும் இஸ்தக்பர்தும். இவங்கள்ட்ட யாராவது போய் ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போனா அவர்கள் உள்ளம் அதை விரும்பவில்லை என்று சொன்னால், அவர்களுடைய உள்ளம் அதை விரும்பல, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி விரும்பவில்லை என்று சொன்னால் யாரையும் எப்பொழுது வேண்டுமானாலும் கொலை செய்வார்கள். இன்னைக்கு ஈரான் மீது ஏன் போர் தொடுக்கிறான்? அணு ஆயுதத்தை தயாரிக்கிறான். இவன் 1948 நாடு பிடிச்ச உடனேயே, நாட்டை பிடிச்ச உடனே நாடு பிடிச்சான் இல்ல, நாடு பிடிச்ச உடனேயே அப்பொழுது ஏறத்தாழ 60களுக்கு உட்பட்ட அணு ஆயுதத்தை தயார் செய்வதற்கு ஆரம்பித்தவன் என்று சொல்லி அவனை பற்றிய குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். இவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் இன்று ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறது, ஈராக் தயாரித்தது என்றெல்லாம், சதாம் ஹுசேனை எல்லாம் இந்த அமெரிக்காவும் ஈரானும் இந்த இஸ்ரேலும் சேர்ந்து கொன்றதை எல்லாம், நாட்டை நாசப்படுத்தியதை எல்லாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அதான் அல்லாஹ் சொல்றான், இவர்கள் மனம் விரும்பவில்லை என்று சொன்னால் யாரை வேண்டுமானாலும் கொலை செய்வார்கள். பச்சிலம் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்த படுபாவிகள் அல்லவா இந்த இஸ்ரவேலர்கள்? படுபாவிகள் அல்லவா? நாம் பார்த்தோம் அல்ல, பாலஸ்தீனத்திலே பச்சிலம் குழந்தைகளை எல்லாம் கொன்று குவித்தவர்கள், அவர்களுக்கு உணவு கொடுக்காமல் தடுத்தவர்கள், தண்ணீர் கொடுக்காமல் தடுத்தவர்கள் படுபாவிகள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அதான் அல்லாஹ் சொல்றான், இஸ்தக்பர்தும், அகந்தை பிடித்தவர்கள். இந்த பனு இஸ்ரவேலர்கள் அகந்தை பிடித்தவர்கள் சொல்லி சொல்றான். ஃபரீகுன் கذبتم, அவங்கள ஒரு கூட்டம் இருக்கு, மத்தவன் பூரா நீ எல்லாம் பொய்யர்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். மத்தவங்க எல்லாம் மற்ற நாடுகளை எல்லாம் பார்த்து நீ எல்லாம் பொய் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஃபரீகுன் தக்துலூன், இன்னொரு கூட்டம் என்ன செய்யும் சொன்னா கொலை செய்து கொண்டே இருப்பான் என்று பனு இஸ்ரவேலர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி தருகிற செய்திகளாக பார்க்கிறோம். இதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை பார்த்து நீங்கள் சோர்ந்து விட வேண்டாம், கவலைப்பட்டு விட வேண்டாம். ஒரு காலம் வரும், அப்பொழுது ஒரு பாறையே கற்களே பேசும். கற்கள், ரசூலுல்லாஹ் முஸ்லிமுடைய கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி, யகூலுல் ஹஜரு, பாறை சொல்லும், பாறை பேசும். என்ன பேசும் சொன்னா, யா முஸ்லிம், ஓ முஸ்லிமே, முஸ்லிம்களே அப்படின்னு கூப்பிட்டு சொல்லும். ஹாதா யஹூதியுன், இந்த பாறைக்கு பின்னால் ஒரு யூதன் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று ஒரு முஸ்லிமை அழைத்து சொல்லும். வராயி ஹாதா யஹூதியுன் வராயி, எனக்கு பின்னால் ஒரு முஸ்லிம் ஒளிந்து கொண்டிருக்கிறான், முஸ்லிமே வாங்க, ஃபக்துலூஹு, இவனை நீ கொலை செய் என்று ஒரு பாறை பேசும், கற்கள் பேசும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தியும் அன்பிற்கினியவர்களே இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. ஆக வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த யூதர்களுக்கு நாம் இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப வருத்தத்தோடு தான் பயன்படுத்தணும். நாசத்தை வழங்கட்டும். முதல்ல ஹிதாயத்தை குருன்னு கேட்கணும் நம்ம, ஆனா ஹிதாயத்தை குருன்னு கூட கேட்கறதுக்கு மனசு வரல, நாசத்தை தரட்டும் என்று சொல்லி நாம் இந்த ரப்பிடத்திலே கேட்டுக்கொண்டு நம்முடைய வார்த்தைகளை முடித்துக் கொள்ளுகிறோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.